சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உயிர்பலி வாங்க காத்திருக்கும் மழைநீர் கால்வாய்கள் பணிகள் முடிந்தும் மூடாதது ஏன் என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். சென்னை பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சாலையின் ஓரத்தில் பூந்தமல்லி நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. தற்போது மழைநீர் கால்வாய் பணிகள் முடிவடைந்த நிலையில் அதன் மேல் பகுதியில் பல்வேறு இடங்களில் ஸ்லாப் போட்டு மூடப்படாமல் ஆங்காங்கே திறந்து கிடக்கிறது. சில சமூக விரோதிகள் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கழிவுநீர் வாகனம் வைத்திருக்கும் உரிமையாளர்கள் இரவு மற்றும் பகல் நேரங்களில் கழிவுநீரை திறந்திருக்கும் கால்வாயில் இறக்கிவிட்டு சென்று விடுகின்றனர். அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் சிலர் தவறி அந்த கால்வாயில் விழும் சூழலும் கால்நடைகள் விழுந்து உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தகவல் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் இருந்து வருகின்றனர் என்று குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். சமூக விரோதிகள் நெடுஞ்சாலையோரம் கால்வாய்களில் கழிவுநீர் இறக்கிவிடும் லாரிகளை கண்துடைப்புக்காக பறிமுதல் செய்யும் நகராட்சி அதிகாரிகள் அதற்கு நிரந்தரமாக நகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் கால்வாய்களை ஸ்லாப் போட்டு மூடாதது ஏன் என்ற கேள்வி பொதுமக்களிடமும் சமூக ஆர்வலர்களிடமும் எழுந்துள்ளது. உடனடியாக துறை சேர்ந்த உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பூந்தமல்லி செய்திகளுக்காக வினோத்குமார்.